குஜராத்தின் சௌராஷ்டிரா கடற்கரையில் அரபிக்கடல் அலைகள் மோதும் ஓரத்தில் அமைந்துள்ளது சோம்நாத் கோவில். இது சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களில் முதல் ஜோதிர்லிங்கம் என்று போற்றப்படும் மிக புனிதமான தலம். புராணக் கதைகளின்படி சந்திரன், சோமன் தன் சாபத்தால் தனது அழகையும் சக்தியையும் இழந்தார். அவர் இங்கு வந்து சிவபெருமானை தீவிரமாக வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். அதனால் சோமனின் நாதன் என்ற பெயரில் இந்த தலம் சோம்நாத் ஆனது. ஆனால் இந்த தலத்தின் வரலாறு வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல. அது ஒரு போராட்டக் கதை. கிபி 1026 இல் கஜினி முகமது இந்த கோவிலை தாக்கி அழித்து செல்வங்களை கொள்ளையடித்தான். அதன் பிறகும் பல நூற்றாண்டுகள் டெல்லி சுல்தான்கள் உள்ளிட்ட பலர் இதை மீண்டும் மீண்டும் அழித்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்திய மக்கள் நம்பிக்கையால் அதை மீண்டும் எழுப்பினர். அதனால்தான் இது நித்திய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. அழிந்தாலும் அழிக்க முடியாத நம்பிக்கையின் சின்னம். சுதந்திரத்திற்குப் பிறகு 1951 இல் சர்தார் வல்லப்பாய் பட்டேல் அவர்களின் முயற்சியால் இந்த கோவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டது. பின்னர் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கும்பாபிஷேகம் செய்தார். இன்று சோம்நாத் கோவில் வெறும் ஒரு தலம் அல்ல. அது நம்பிக்கை, மீளுருவாக்கம் மற்றும் ஆன்மீக சக்தியின் உயிரோட்டமான சின்னம். இந்த வரலாற்று உண்மைகளை முழுமையாக தெரிந்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.